ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். மல்லி எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா? நானும் இல்லாத சமயத்துல ஏன் மல்லி இப்படி நடந்துக்கிறா? மல்லிக்கோ வெண்பாக்கோ ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இதை நிறுத்தவே மாட்டாளா? சரி, போன் பண்ணி பாப்போம். என்னங்க? மல்லி, இப்ப எங்க இருக்க? நான் வீட்ல தாங்க இருக்கேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். நீ பத்திரமா இரு. உன்னை வெண்பா பத்திரமா பாத்துக்கணும் தானே சொல்லிட்டு வந்தேன். நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க மல்லி? ஏங்க, ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்குள்ள புகுந்து குழப்பம் உண்டாக்குறான். உங்களையும் என்னையும் பிரிக்க பாக்குறான். நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு சதி பண்றான். இவ்வளவும் பண்றவன நம்ம விட்டு வைக்கணுமாங்க? வேடிக்கை பார்க்கணுமா? ஏங்க, இந்த ரகு ரேணுகாவோட பழக்கத்துல இருந்தவன் தான். நானே அவங்க ரெண்டு பேரையும் கோவில்ல வச்சு பாத்திருக்கேங்க. ரேணுகா அடிக்கடி அவங்க கிட்ட போன்ல பேசியிருக்கா. இந்த பணத்தை கதிரேசன் தேடுறது கூட ரகு கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேங்க. இப்ப கூட ரேணுகா கிட்ட இருந்த ஒரு போன்ல இருந்துதான் வெண்பா மூலமா அவனுக்கு மெசேஜ் அனுப்ப வச்சேன். அந்த மெசேஜ பார்த்துட்டு தான் அவன் அங்க வந்தான். இவ்ளோ நடந்திருக்குங்க. நான் தான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களேங்க. ஐயோ மல்லி, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தலைய வெடிச்சிரும் போல. ஏற்கனவே ரேணுகா விஷயத்துல தப்பா யோசிச்சு வச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து குழப்பிக்கிற. ஐயோ, நான் குழம்பலங்க. உண்மை தெளிவா நம்ம முன்னாடி இருக்கு. நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக வெண்பா வச்சா அப்படி மெசேஜ் அனுப்ப வைப்ப? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா உனக்கு? தேவையில்லாம வெண்பா இதுல சம்பந்தப்படுத்திட்டு அப்புறம் அவன் வெண்பா பேக்ல பாம்பு வச்சுட்டான்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி கதிரேசன் ஃபேமிலி எல்லாத்தையும் கலவரப்படுத்தி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க? ஏங்க, அந்த ரகு நீங்க பண்ற ப்ராஜெக்ட் கெடுக்கிறதுக்கு புரோஹிதருக்கு பணம் கொடுத்திருக்கான். உங்க ப்ராஜெக்டையும் நாசமாக்க பாக்குறான். அவனை எப்படிங்க என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? மல்லி, அந்த ரகு பண்றது என் பிசினஸ்க்கு எதிரான விஷயம் தான். பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் சமாளிக்கிறதா என் வேலை. அதையே நீ உன் தலையில இழுத்து போட்டுக்கிற. நான் உன்னை இதெல்லாம் பாருன்னு சொன்னா? நீங்க சொன்னாதான் நான் செய்யணுமாங்க? எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையே இல்லையா? இங்க பாரு மல்லி, என்னால இத உனக்கு புரிய வைக்கவே முடியல. நீயும் குழம்பி எல்லாரையும் குழம்ப வைக்கிற. ஒரு நிமிஷம் நீ நான் சொல்றதை கேக்குறியா? என்னங்க பண்ணணும்? ரகு விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாத்தையும் நிப்பாட்டு. அந்த கதிரேசனை அந்த பண விஷயத்தை இத்தோட விடு. அதே மாதிரி நீயும் தயவு செஞ்சு எதையும் புதுசா இழுத்து வைக்காத. அட்லீஸ்ட் நான் வர்ற வரைக்குமாவது எந்த பிரச்சனையும் இழுக்காம இரு. நீயும் வெண்பாவும் பத்திரமா இருங்க. வெளியூர்ல இருக்கிற எனக்கு அதுதான் நீ பண்ற உதவியா இருக்கும். மல்லி, தயவு செஞ்சு அதை செய்ய. இப்பதான் நான் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்ன நிம்மதியா என் வேலையை பார்க்க விடுறியா? மல்லி, நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுங்க. எனக்கு எங்க பேக் டு பேக் மீட்டிங் எல்லாம் இருக்கு. நான் எல்லா கிளைண்ட்ஸையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா என்னால மீட்டிங்ல போக்கஸே பண்ண முடியாது. அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் நான் அங்க வர்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம ஃபுல் பிசினஸும் ஸ்டாப் ஆயிடும். புரியுதா உனக்கு? புரியுதுங்க. இங்க பாரு மல்லி, நீ அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரியா? நான் போனை வைக்கிறேன். சரிங்க. அந்த சுடர் ரகு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிரா இவ்ளோ சதி பண்றாங்க. எப்படிங்க இது எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நடிச்சு வேஷம் போடுற அவங்களே இவ்ளோ தைரியமா வேலை செய்யறப்ப உண்மை இருக்கிற நாம ஏங்க அடங்கி போகணும்? அவங்கள விடவே கூடாது. அவங்கள பிடிச்சு கொடுக்காம நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க விஜய். இந்த ஒரு விஷயத்துல நான் உங்க பேச்ச கேட்க போறதே கிடையாது. சொல்லுங்க மல்லி, என்ன விஷயத்துக்காக வர சொன்னீங்க? சார், அந்த ரகுவை பிடிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியும் நினைச்சல நான் வந்திருக்கேன். என்ன சார், என்ன விஷயம்? அந்த கதிரேசன் போன் பண்ணி இந்த விஷயத்தை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு.
அதுவும் இல்லாம நம்ம விஜய் கூட என்கிட்ட அதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட சொல்லலையா? ஆஹா, சொல்லல சார். அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல், அவனை எப்படி சார் அப்படியே விட முடியும்? அது தப்பு இல்லையா சார்? அவன் இதே வேலைய எங்கேயாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், யாரு வாழ்க்கையாவது கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா நீங்க இருக்கீங்க, நீங்க எப்படி அப்படியே அந்த கிரிமினலை விடுறதுக்கு சம்மதிச்சீங்க? மல்லி, நீங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தான். ஆனா எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒருத்த கிரிமினல்ங்கிறதுக்காக நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருந்தா தான் நாங்க அரெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் தானே சார் வேணும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் சார். மல்லி, நீங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? சார், அந்த ராஸ்கல் என் ஹஸ்பண்டோட பிசினஸ நடக்க விடாம பண்றதுக்கு வேலை பண்ணிருக்கான். பூஜை பண்ண வந்த புரோஹிதரை வரவிடாம பண்ணிருக்கான். இதெல்லாம் கிரைம் தானே சார்? இந்த கம்ப்ளைண்ட வச்சு அவனை பிடிக்கலாம்ல. அவன் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கான் சார். அதுக்குள்ள நாம அவனை பிடிக்கணும். ஒருத்தரை பிசினஸ் பண்ண விடாம தடுக்கிறதும் கிரைம் தான். அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இல்லைனாலும் அவனை பிடிக்கிறதுக்கு அது ஒன்னே போதும். ஆனா விஜயும் கதிரேசன் சாரும் இது எப்படியே விட்டுற சொல்றாங்களே சார். அந்த ரகு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணா தெரியுமா சார்? அந்த ரகு என் குடும்பத்துக்கும் என் குழந்தைக்கும் ஒரு த்ரெட்டா இருக்கான் சார். அவனை அரெஸ்ட் பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. உங்க குடும்பத்துக்கு அவனால என்ன நடக்க போங்கிற பயத்தோட நீங்க வாழ முடியாது. ஆனா அவன் இப்ப எங்க இருப்பான்னு தெரியலையே சார். அவன் சென்னையில தான் இருக்கான், புதுசா எங்கேயோ தான் தங்கி இருக்கான். அவனோட பழைய நம்பரை வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாதா சார்? பழைய நம்பரை வச்சு கடைசியா அது எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கோ அந்த ஏரியாவை தான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டான லொகேஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சார். அந்த எக்ஸாக்ட் அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? நீங்க முடிஞ்சா ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அவனை கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்றேன். நானும் அந்த கடைசி லொகேஷனை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க சார், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகே மல்லி, பார்த்து பத்திரமா போங்க. வர்ற மல்லி. வர மல்லி. அவனோட அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மணி 10 ஆகுது. இந்த டைம் தான் வெண்பா கால் பண்ணுவா. அந்த ரகு ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கான். ஆனா இப்போ ஒரு இடத்துல தங்கி இருக்கான். அவன் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போறானா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அந்த சுடரை மீட் பண்ணிட்டு தான் போவான். அந்த சமயத்துல அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடணும். என்ன பண்ணலாம்? என் அக்கா காணாம போனால இன்னொரு தடவை அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இவ மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மொபைல் எங்க இருந்தாலும் அந்த ஆப்பை வச்சு லொகேஷனை ட்ராக் பண்ணிடலாம். சுடர் எப்படியோ ரகுவை மீட் பண்ண போவா, கண்டிப்பா போன் எடுத்துட்டு போவா. அந்த சமயத்துல நிஷாவோட போன் மட்டும் இருந்துச்சுன்னா அவ எங்க போய் ரகுவை மீட் பண்றான்னு கண்டுபிடிச்சிடலாம். நிஷாவோட போனை எப்படி எடுக்கிறது? நிஷா போனை வெண்பா மட்டும்தான் எடுக்க முடியும், வேற வழியே இல்ல. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.